காலை தான் வெட்டினாங்க, அதோட போச்சேன்னு சந்தோஷப்படு. இந்த மாதிரி பண்ணவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெண்களுடைய மார்பங்களை அறுத்துருவாங்க, ஆண்களுடைய பிறப்புறுப்புகளை அறுத்துருவாங்க. எலும்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது சதையிலிருந்து ஒட்டிட்டு வர வரைக்கும் அடிப்பாங்க. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்க மயக்கமாகிற வரைக்கும் சவுக்கால் அடித்து கொடுமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீ பண்ண வேலையை வேறு யாராவது பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு சம்பவம் வரும். பெண் அதுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? நம்ம சொல்கிறது ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நேரத்தில் நபி அவர்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயம், ஒரு பானம் அல்லது ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது. நபி அவர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கோவப்பட்டு கடுமையாக திட்டுறாங்க. வயசானவங்களாக இருக்கிறனால கடுமையாக திட்டுறாங்க. நபி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உள்ள தலைவில் நீ ஒரு கருப்பின அடிமை பெண் தானேன்ற எண்ணம் இருந்திருந்தா அப்படி இருக்க மாட்டாங்க. நபி அவர்கள் உண்மையாகவே அவருடைய தாயாக மதித்தாங்க. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் இதெல்லாம் சாத்தியமாகுது. வரதட்சணையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் முன்வைக்கப்படக்கூடிய தீர்வு என்ன? இஸ்லாம். ஏன் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இஸ்லாத்தில் உண்மையிலேயே தீர்வு இருக்குது, அதில் உண்மையிலேயே வழிகாட்டல் இருக்குது, அதில் உண்மையிலேயே விடுதலை இருக்குது. அப்படிங்கிறதுனால தான். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கருப்பின விடுதலையில் இஸ்லாத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்களேன். என்னோட நியூஸ் ஃபீட்ல வந்துச்சு, பார்க்கும்போதே அப்படியே லைட்டா கண்ணு கலங்கிருச்சு. அது என்ன லைட்டா நல்லாவே கண்ணு கலங்கிருச்சு. உண்மையிலே 2025 தான் இருக்கோம். இல்ல நம்ம உலகத்துக்குள்ள, நம்ம இந்தியாவுக்குள்ள, நம்ம தமிழ்நாட்டுல கேலண்டர் மட்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. வயசானோம்னா அவங்க தாளத்துக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க எப்படி குடிக்கிறாங்க, அவங்களோட அந்த பொசிஷனை பாருங்க. அதை பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா பரவுகிறது. அப்படி எந்த ஊர்ல நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த வண்டியில ஒரு நம்பர் வச்சாவது எந்த ஊர்ல குடிக்கலாம் பார்த்தேன், அதுவும் தெளிவாது. ஆனா தீன்றது மட்டும் லைட்டா எனக்கு தெரியுது. கண்டிப்பா அது தமிழ்நாட்டுல இருக்குன்னா வண்டியெல்லாம் மட்டும் கொண்டு சொல்லணும், அதான் தெரியுது தமிழ்நாடு. ஆனா அது எந்த ஊர், எந்த ஏரியான்றது தெரியல. ஜாதிய ஒரு பக்கம் அக்கல்ல சொல்லிக்கிட்டு தீண்டாமை போக வேண்டும் என்பது மாபெரும் முட்டாள்தனமே தவிர சிறிதும் அறிவுடைமை ஆகாது என்பதே எனது கருத்து அப்படின்னு ஒரு கருத்து போய் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற காட்சி சில நேரங்களில் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். முன்னாடி இப்படி இருந்ததுன்னு இந்த தீண்டாமைக்கு எதிராக பேசக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இது 2025. ஒரு 2025லேயே இந்த அளவுக்கு ஒரு சக மனிதனை கீழ்த்தரமாக, நீ எனக்கு கீழானவன், கீழ் ஜாதி என்று 2025லேயே நடத்த முடியுது அப்படின்னு சொன்னான். அதை ஒரு சமூகமே நாங்கள் கீழ் சாதியினர் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை எப்படி இன்னும் இருந்திருக்கும்? எவ்வளவு வீரியமாக மோசமாக இருந்திருக்கும்? சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மேல் சாதி என்று கருதக்கூடிய ஒருத்தர் சொல்லுவார், முன்னாடியெல்லாம் மலம் அள்ளுவதற்கென்றே ஒரு சமூகம் இருந்தது, இப்போ அவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அப்படி என்றால் சக மனிதனுடைய மலத்தை அள்ளுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இதே நாட்டில் இருந்தது. இப்படி காலாகாலமாக மனித இனத்தையே தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்க வைக்கப்படக்கூடிய சூழல் என்ன செய்யுது இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றேன்னா, 2025லேயே இப்படி இருக்குதுன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இது நம்ம நாட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தீண்டாமை. இதே போலதான் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தீண்டாமை நிற அடிப்படையில் இருக்கும்.
எந்த அடிப்படையில்? நிற அடிப்படையில். வெள்ளை இனத்தவர்கள் தங்களை மேன்மை மிக்கவர்களாக, நாங்கள்லாம் உயர் சாதியினர், உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. கருப்பாக இருக்கக்கூடியவங்கள இவங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைகள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவர்களை இன்னும் முழு மனுஷனாக ஆகாதவர்கள் என்று கருதக்கூடிய ஒரு கருத்து கூட உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிறவெறியின் காரணமான ஒரு தீண்டாமை என்ன செய்யுது? வெளிநாடுகளில் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 2020 நீங்கள் ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கா ஞாபகம் இருக்காது? ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், ஒரு கருப்பின சகோதரரை ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்தவர் வெள்ளை இன வெறியின் காரணமாக ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய முட்டியை அவருடைய கழுத்தில் படுக்க போட்டு மிதிச்சே கொள்ளுவார். அது பெரிய போராட்டங்களாக வெடிச்சது நம்ம பார்த்தோம். இதை நம்ம அவ்வப்போது 1, 2, 3, 4 இப்படி பார்த்துட்டு இருக்கோம் தானே. ஆனால் அது இன்ன வரைக்கும் தொடருது. இதனுடைய ஆரம்பம் இப்போ ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லா நாடுகள்லையும் ஒவ்வொரு பேரால், இங்கே சாதி தீண்டாமை, வெளிநாடுகளில் நிற தீண்டாமை, இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த நிறவெறியின் காரணமாக மட்டும் எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமான அறிக்கை தான், நான் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிபி 1500லேருந்து 1800 வரைக்கும் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடு அப்படிங்கிற பேர் அதுக்கு சொல்லப்படுது. அதில் சுமார் 1.2 கோடியிலிருந்து 1.8 கோடி மக்கள் கடத்தப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறாங்க. கடத்தப்பட்டு விற்கப்படுறதுன்னா என்ன? கருப்பினத்தவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விஷயம்தான். அவர்களை கடத்தி வித்துருவாங்க, வேலைக்காரர்களாக, அடிமைகளாக விற்று அவங்கள வச்சு என்ன செய்வாங்க? வேலை வாங்கிப்பாங்க. வெள்ளையின மக்களுடைய சித்தாந்தமே என்ன அப்படின்னா, கருப்பினத்தவர்கள் வெள்ளையினத்தவர்களுக்கு சேவகம் செய்வதற்கு அடிமையாக பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக. இந்த விஷயம் ஒரு 1500 1800களில் எத்தனை கோடி? 1.2 கோடியிலேருந்து 1.8 கோடி வரைக்கும் ஒரு தோராயமான கணக்கீடு தான் இது. நீங்கள் இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம் நிறைய சமூக ஆர்வலர்களால் பரிந்துரைக்கப்படும். 7 தலைமுறைகள். இந்த புத்தகத்தை அலெக்ஸ் ஹேலி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுறாரு. இது என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய மூல புத்தகம் த ரூட்ஸ், வேர்கள் அப்படின்னு தமிழ்லையும் கிடைக்கும். அதனுடைய ஒரு சுருக்கமான பதிப்பு தான் இந்த 7 தலைமுறைகள். அதாவது கிபி 1750 கிபி 1863 வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்தை இது விவரிக்குது. என்னன்னா, ரொம்ப பிரபலமான புத்தகம் இது. கிண்டா குண்டே அப்படிங்கிற பேரால் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கருப்பினத்தவராக இருக்கிறாரு. அவருடைய வரலாறு தான் இப்படி சொல்லப்படும். அவரை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெள்ளை இனத்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிடிச்சி அடிமையாக கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அவர் அடிமையாக இருந்ததுலேருந்து அவருடைய 7 தலைமுறைகளும் தொடர்ந்து அடிமையாக இருந்தது. எப்படி? வெள்ளை இனத்தவர்களுக்கு அடிமையாக வச்சிருந்தாங்க. அதிலிருந்து எப்படி அந்த மக்கள் விடுதலை ஆனாங்க அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த 7 தலைமுறைகள். இது ஏன் இவ்வளவு ஃபேமஸான ஒரு புத்தகமாக இருக்குது அப்படின்னா, இதில் அவர்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க, எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மிக அதிகமாக விவரிச்சிருப்பாங்க. இதில் புத்தகம் என்ற அடிப்படையில் சில மெருகூட்டல்கள், சில அதிகப்படுத்தி சொல்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை படித்தாவே நமக்கு விளங்கும் இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக இருந்திருக்குது அப்படின்னு. இந்த அலெக்ஸ் ஹேலிங்கிறவர் யாருன்னா, அந்த குண்டா கிண்டேவுடைய 8ஆம் தலைமுறை பேரன். இவர் தான் ஆய்வு செஞ்சு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறாரு. இதில் ஒரு சுருக்கமாக நான் ஒரே ஒரு அந்த பேராகிராஃப் மட்டும் படித்து காட்டுறேன். ஒருத்தர் என்ன செய்வார்னா, ஒரு 2ஆம் தலைமுறை அல்லது 3ஆம் தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த வெள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவார், மாட்டிக்குவார். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னா, கடுமையாக அடிச்சிருவாங்க, அடித்து போட்டு உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருவாங்க. அந்த சம்பவத்தை இன்னொரு மனிதர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை காலை வெட்டினதுக்கும் உன்னைய காலை தான் வெட்டினாங்க, அதோட போச்சேன்னு சந்தோஷப்படு. இந்த மாதிரி பண்ணவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெண்களுடைய மார்பங்களை அறுத்துருவாங்க, ஆண்களுடைய பிறப்புறுப்புகளை அறுத்துருவாங்க, எலும்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது சதையிலிருந்து ஒட்டிட்டு வர வரைக்கும் அடிப்பாங்க. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்கள
அவங்க மயக்கமாகிற வரைக்கும் சவுக்கால அடித்து கொடுமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீ பண்ண வேலையை வேற யாராவது பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு சம்பவம் வரும். இப்போ யோசிச்சு பாருங்க, கருப்பின மக்கள் அடிமையாக இருந்த காலம் எப்போ நான் சொல்றது 1750 1750 1863 இந்த 100-110 வருஷத்துக்குள்ள. இப்பயே எப்படின்னா அதுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? நம்ம சொல்றது ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடினா இன்னும் ஒரு 1200 வருஷம் முன்னாடி போங்க, அப்போ எப்படி இருந்திருக்கும்? கடைசியில் அவங்க எப்படி தெரியுமா விடுதலை ஆவாங்க? அரசாங்கம் ஒரு அறிக்கையை விடும், இதுக்கு மேல அடிமைத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படித்தான் விடுதலை ஆவாங்களே தவிர அவங்க சொந்தமாக விடுதலையாக மாட்டாங்க. 1863 அந்த அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பிட்டான். இதுதான் இந்த புத்தகம் சொல்லக்கூடியது. நான் சுருக்கமாக சொன்னேன். இப்போ இந்த புக்கை எனக்கு படிக்கும் போதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை படித்த அல்லது இஸ்லாத்தை பற்றிய தகவல்களை தெரிஞ்ச ஒருத்தர் இந்த புக்கை வாசிக்கும் போது இஸ்லாத்தினுடைய பெருமதி என்ன அப்படிங்கிறது விளங்கும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இஸ்லாம் அரணாக வச்சிருக்குது, எவ்வளோ அழகான முறையில் வழிகாட்டி இருக்கிறதுங்க பார்க்குறோம். இஸ்லாம் அடிமை விஷயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அடிமை முறைங்கிறது 1750 வரல, அதுக்கு முன்னாடியே காலாகாலமாக இருந்துச்சு. என்னன்னா 2 வகை. ஒன்று, சும்மா இருக்கிற மனிதனை பிடிச்சி வித்துருவாங்க. அவர் கருப்பினத்தவராக இருக்கலாம், அவர் வேற நிறத்தவர்களாக இருக்கலாம். சும்மா பிடிச்சி ஒரு மனிதன் என்ன செய்வாங்க, பிடிச்சி நாடு கடத்தி வித்துருவாங்க. அவர் வேலைக்காரராகவே இருந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு முறை இருந்தது. இன்னொன்று, போரில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தோல்வியுறக்கூடிய அந்த கூட்டத்தை அடிமைகளாக பிடிச்சி வச்சுப்பாங்க, கைதிகளை அடிமைகளாக வச்சுப்பாங்க. இதில் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, பாருங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமே ஒரு உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சிந்திக்க வைக்குது. இவ்வளவு கொடூரமாக நடந்திருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதிகமாக வளர்ச்சியுற்ற நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டிலே எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை நடைமுறை ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் நடத்தி காட்டினார் அப்படின்னு சொன்னான். அது எவ்வளவு பெரிய விஷயம். இது இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் சட்டமாக்கப்படுது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் தொடரதான் செய்யுது, 2025 வரைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன், 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கிபி 630களிலேயே அப்படி ஒன்னே கிடையாதுன்னு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தை நடைமுறையாக சாத்தியப்படுத்திட்டு ஒருத்தர் போனார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் அதை சாத்தியப்படுத்தி காட்டுச்சு. அதுதான் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571 பிறக்கிறாங்க. அவர் தன்னுடைய 40வது வயசுல தன்னை ஒரு இறை தூதராக மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்துறாங்க. இறைவன் அவரை இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறார். இப்போ அந்த மக்கள் மத்தியில குர்ஆன் வசனங்களை சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. இறைவன் உங்களுக்கு எதை சொல்லியிருக்கிறாங்கிறத அந்த மக்கள் மத்தியில சொல்றாங்க. சொல்ற நேரத்துல இப்படி சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்துமே நாம் படைத்தோம். ஏன்னு சொன்னா, அன்றைக்கு அரபு மக்களும் கருப்பினத்தவர்களை அடிமையாக பிடிச்சி கொண்டு வந்து அடிமைகளாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்களை. அந்த மக்கள் மத்தியில் இறை தூதர் பிரச்சாரம் செய்கிறாங்க. இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள். இப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் தான் நாம் படைத்தோம். உங்களை கருப்பினத்தவர்களாக, கோத்திரங்களாக, குலங்களாக, நாடுகளாக இப்படியெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹ், உங்களில் இறைவனிடத்தில் யார் சிறந்தவர் என்றால் அத்துக்காக்கும், உங்களில் இறைவனை அதிகமாக அஞ்சி வாழக்கூடியவர்கள் தான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சாங்க. எப்படி எல்லா மனிதர்களுமே ஒரே ஆண் ஒரே பெண்ணில இருந்து தான் வந்தவங்க. கருப்பரோ வெள்ளையரோ, எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும், எல்லாருமே எங்கிருந்து வந்தீங்க? அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணில இருந்து தான் வந்தீங்க. எப்படி ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய 100 பழங்களுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்க முடியாதோ, அதே போல ஒரே தாய் தந்தையிலிருந்து வந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் என்ன செய்ய முடியாது, வெவ்வேறு நிலைகள் இருக்க முடியாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் நம்பிக்கை ரீதியாக ஊட்டுறாங்க. இஸ்லாம் அதை செஞ்சிச்சு, நடைமுறைப்படுத்தியும் காட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க,
இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது, உங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையுமே பார்க்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் வேணா செய்யலாம். சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இறைவன் சொன்ன மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறத போதிச்சாங்க. இன்னொரு இடத்துல இறைத்தூதர் இப்படி சொல்றாங்க, சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தால் விரட்டி அடிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, எந்த மதிப்புமே அவங்களுக்கு இருக்காது, பரட்ட தலையுடையவங்களாக இருப்பாங்க, தோற்றம் நல்லாவே இருக்காது. ஆனால் அவர்கள் இறைவனிடத்திலே சத்தியம் செய்து ஒன்றை சொன்னால் அதை இறைவன் உண்மையாக்குவான், அல்லாஹ் உண்மையாக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? நாம விரட்டி அடிக்கப்படக்கூடிய பிச்சைக்காரங்க லெவல்ல ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மதிப்புடையவராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய இறுதி நேரம் ஹஜ்ஜத்துல் விதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய அவர் போதிக்க வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி காலகட்டத்தில் ஒரு பேருரை செய்கிறாங்க. இதுதான் கடைசி உரை அப்படிங்கிற மாதிரி. அந்த உரையில சொல்றாங்க, மனிதர்களே அல்லாஹுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், உங்களில் கருப்பினத்தவரை விட வெள்ளையரோ வெள்ளையினத்தவரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்ல, உங்களில் யார் இறைவனுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அதுதான் அவருடைய சிறப்பை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்படி நான் சொல்றேன்ல, இதெல்லாம் வெறும் போதனைகளாக இல்லை, இன்னும் பல விஷயங்கள் சொன்னாங்க. எந்த அளவுக்கு இங்க பாருங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பின மக்கள் கடும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை நபி அவர்கள் சொன்னாங்க, அவங்களாம் மனுஷங்களா, அவங்களாம் மனிதர்களே கிடையாது, சக மனித இனமே கிடையாது அப்படின்னு உலகத்தில் ஒரு பெரும்பகுதி நம்பிக்கிட்டு இருக்கு. நபி அவர்கள் சொல்றாங்க, தங்களே வெள்ளை இனத்தவர்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களில் ஒரு கருப்பின அடிமை உங்களுக்கு தலைமை தாங்கினாலும் அவருக்கும் நீங்க கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு இதை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்படிலாம் எல்லாரும் பேசிடலாம், இப்படிலாம் என்ன செஞ்சிடலாம், எல்லாரும் பேசிடலாம், போதனை செஞ்சிடலாம், ஆனா நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க, நபி அவர்களுடைய தோழர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர். இவர் கருப்பின அடிமைகள்ல ஒருத்தராக இருக்கிறாரு, அடிமையாகவே வாழ்றாரு, அவருக்கு குடும்பம் எதுவுமே கிடையாது. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா மக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஒரு மனிதருக்கு அடிமையாக இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னாங்க, சுதந்திரமான ஒரு மனிதனை பிடித்து விற்பது ஹராம் அப்படின்னு, தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டம் அது. யாரையும் என்ன செய்ய முடியாது, சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஆளை அடிமையாக பிடிக்க முடியாது. போர் என்று வந்தால் மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், கைது செய்து அவர்களை அடிமையாக வைக்க முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில். ஆனாலும் கூட அவர்களுக்கும் பல உரிமைகள் என்ன செய்யுது, இஸ்லாம் தந்திருக்குதுங்கிறத பார்க்கணும். அதே நேரம் அடிமை விடுதலை இஸ்லாம் நிறைய செஞ்சிச்சு, அடிமைங்கிற அந்த சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னு சொன்னா பல நல்ல அதாவது என்ன சொல்றது, அடிமைகளை விடுதலை செய்யறது மிக சிறந்த தர்மம்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. நீங்க ஒரு பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா சில பாவங்களுக்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்யறதை இஸ்லாம் வலியுறுத்துச்சு. இப்படியெல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா விடுதலை ஆகி போனாங்க. நபி அவர்கள் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க. இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாருன்னா ஒரு கருப்பின் அடிமையாக இருந்துட்டு இருக்காரு. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வரார். ஏன் வராரு அப்படின்னு சொன்னா அவர் பார்க்கிறாரு, இந்த இஸ்லாத்துல தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய விடுதலை இருக்குது, இந்த இஸ்லாத்துல தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கோட்பாட்டால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாவித தீண்டாமைகளுக்கும் இஸ்லாம் தான் தீர்வுன்னு அந்த பிரச்சனைகளுக்கு போராடக்கூடியவர்களே என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உதாரணமாக நம்ம மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க அடிச்சு பார்த்தா தெரியும், அவரும் இதுக்காக போராடின ஒருத்தர் தான் கடைசியில் என்ன செய்யறார், இதுல தான் தீர்வு இருக்குன்னு இஸ்லாத்துக்கு வரார். நமக்கெல்லாம் தெரியும் முகமது அலி அப்படின்ற ஒரு பாக்ஸர் இருப்பார், அவரும் இந்த பிரச்சனையில சிக்கின்றவர் தான், அவரும் இதுல தீர்வு காண்றாரு, இஸ்லாத்துல தான் தீர்வு காண்றார். இப்படி இன்றைக்கு வரைக்கும் எல்லாவித தீண்டாமையை எதிர்கொள்ளக்கூடிய மக்களும் கடைசியா பார்க்கக்கூடிய ஒரே தீர்வு என்னது, இஸ்லாமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வர்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவர் வந்தார் தானே, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஒரு ஓரமா நபியவர்கள் வச்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நபியவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, அந்த சமூகத்துல பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, அவங்க ஒரு கீழ்த்தட்டு மக்களாக கருதப்படக்கூடிய ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா அவர் ஓரமா நபியவர்கள் வைக்கல. நபியவர்களுடைய நெருக்கமான நபித்தோழர்களில் ஒருவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னா இப்படி சொல்லுவாங்க, நபியவர்களை பார்த்தா பிலாலை பார்க்காம இருக்க முடியாது,
பிலாலை பார்த்தா நபியவர்களை பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா 2 பேரும் எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நபியவர்கள் அவரை நெருக்கமா வச்சிருந்தாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு நெருங்கிய மெய் பாதுகாவலராக இருந்தார். பாடிகார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காப்பாளராக பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களுக்கு இருந்தாங்க. ஏன்னா நபியவர்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையான ஒருத்தர், அவரு பாதுகாப்பான ஒருத்தர் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அவ்வளோ நெருக்கமாக வச்சிருந்தாங்க. நபி அவர்கள் இந்த பிலால் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து இருக்குல்ல, இதை பாருங்க. காபா, மக்காவினுடைய காபா, இன்றைக்கு ஹஜ் செய்ய போறாங்க தானே சவுதி அரேபியாவுக்கு, அந்த காபாவில் தொழுகைக்கான அழைப்பு அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகம் செய்யப்படுது. அதை சொல்றதுக்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுத்த நபர் இந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. எப்படி அந்த மக்கள் எல்லாம் பிலால் அவர்களை அடிமையாக, கருப்பின் அடிமை, தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனிதரை கூட்டு வந்து நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா மக்களுக்கும் தொழுகைக்கான அழைப்பை சொல்லக்கூடிய கண்ணியமான பதவி உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. காபா மேல ஏறி சொல்லுங்க அப்படின்னாங்க. காபா மேல ஏறி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு நபி அவர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்க. அபூதர் அல் கிஃபாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு சிறந்த நபித்தோழர் தான். ஒரு வாக்குவாதத்துல இந்த பிலால் அவர்களை பார்த்து அபூதர் அல் கிஃபாரி அவங்க சொல்றாங்க, கருப்பியினுடைய மகனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்றாங்க, கருப்பியினுடைய மகனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் மனசு புண்பட்டு நபி அவர்கள்ட்ட போய் இப்படி சொல்றாங்க. நபி அவர்கள் கடுமையாக கோவப்பட்டு சொன்னாங்க, நீங்கள்லாம் ஜாகிலியத்தில் இருக்கீங்களா, அறியாமை காலத்துல இருந்து இருக்கிறீங்களா அப்படின்னு. ஜாகிலியத் அப்படின்னா இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தை சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாம் அல்லாத எல்லாமே என்னது, அறியாமை தான். அது நபி அவர்கள் சொல்றாங்க, நீங்கள்லாம் முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில இருக்கிறீங்களா, மடத்தனமான கோட்பாட்டுல இருக்கிறீங்களா, நீங்களாம் அறியாமை காலத்துல இருந்துகிட்டீங்களா, இன்னும் உங்கள்கிட்ட இந்த அறியாமை நீங்களையா அப்படின்னு கடுமையாக கண்டிச்சாங்க. அப்படிங்கிறத அவங்க வரலாறுல நம்ம பார்க்க முடியுது. இந்த அபூதர் அல் கிஃபாரி, இதுதான் நான் சொல்ற மாற்றம் அப்படிங்கிறது. அபூதர் அல் கிஃபார் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிலால் அவர்களை எப்போ பார்த்தாலும் சரி கன்னத்தை காட்டி பிலாலே என்ன மிதிங்க அப்படிம்பாங்க. கன்னத்தை காட்டி பிலாலே என்ன மிதிச்சிருங்க அப்படிம்பாங்க. பிலாலும் அவர்களும் என்ன செய்வாங்கன்னா கை கொடுத்து கட்டி அணைத்துக் கொள்வார்கள், பரவாயில்லை அப்படின்னு. இப்போ இதுதான் மாற்றம். ஒரு சமூகத்துக்கு மத்தியில் வெறும் போதனை செஞ்சுட்டு போனா அது யார் வேணா பண்ணலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவங்கள கூட வச்சுப்பாங்க, ஆனால் தலைமை பதவியில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் நபி அவர்கள் அதை செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இப்படியான நடைமுறை ரீதியான விஷயங்கள் என்ன செய்யலாம் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத அவங்களுடைய வரலாறுல நம்ம நிறைய பார்க்குறோம். கடைசியா ஒரு செய்தி, உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமன்கிறவங்க யாருன்னா, இவங்க நபி அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அபிசீனியாவில இருந்து வர்றாங்க. ஒரு கருப்பின அடிமை பெண்ணாக வர்றாங்க. அதாவது போர் செய்ய அந்த மக்கள் விட்டுட்டு போன பெண்களில் ஒருத்தர் தான் இந்த உம்மு ஐமன். இவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணாகவே நபி அவர்கள்கிட்ட வந்து, அதாவது நபி அவர்களுடைய வீட்டில் வளர்றாங்க. நபி அவருடைய தாத்தா தந்தை இப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க. நபி அவர்கள் பிறந்ததுனால அந்த நேரத்தில் நபி அவர்களை வளர்த்த தாய்மார்களில் ஒருவர் தான் யாரு, இந்த உம்மு ஐமன் அவர்கள். இவர்களுக்கு நபி அவர்கள் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த புத்தகத்தை நான் அதுக்கு தான் சொல்றேன். இதுல வரும், ஒரு பெண் வந்து அடிமையாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பிடிச்சு கொண்டு போய் விற்கப்பட்டுருவாங்க. ஒருத்தர் முதலாளி என்ன, அவங்கள வாங்கின முதலாளி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை பலவந்தமாக கர்ப்பிணியாக்கி குழந்தை கிடைச்சிரும், குழந்தை வந்துடும். இப்போ யதார்த்தத்தில் அவனுடைய பிள்ளை தானே அது, அவன் கல்யாணம் பண்ணலாம் கூட அவனுக்கு பிறந்த பிள்ளை தானே, அதை எப்படி நடத்தினான் அவன். ஆனால் அந்த குழந்தையையும் ஒரு அடிமட்ட மாட்டை விட கேவலமாக நடத்துவான். இதெல்லாம் ஒரு வரலாறாக அவர் எழுதுவார். அப்போ நான் பார்க்குறேன், யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ராஹிம்னு ஒரு புள்ள இருந்துச்சு. அந்த புள்ள எப்படி கிடைச்சது தெரியுமா? மாரியத்துல் கிப்தியா அப்படின்னு ஒரு அடிமை பெண் மூலம் கிடைச்ச புள்ள தான் இப்ராஹிம். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய சொந்த மகனாகத்தான், மகன் தான் அது இஸ்லாத்தின் பார்வையில். அந்த புள்ள மரண நேரத்தில் இறந்து போக அந்த நேரத்தில் நபி அவர்கள் அழுகுறாங்க. நபித்தோழர்கள் கேட்குறாங்க, தபுக்கியா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களா அழுவுறீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உள்ளம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, ஆனாலும் இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு. அவ்வளவு நேசத்தோடு அந்த பிள்ளையோடு இருந்தாங்க நபி அவர்கள். இது நபி அவர்கள் உருவாக்கிய சமுதாயம். இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நபி அவர்கள் உருவாக்குனாங்க.
ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தில் பார்த்தா பலவந்தமாக கெடுத்து ஒரு புள்ள கிடைக்குது. அந்த புள்ளைய எப்படி மாட்டை விட நாயை விட கேவலமாக நடத்துறதெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த புத்தகத்தில் இருக்கு. இப்போ இஸ்லாத்தினுடைய பெருமதியை பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வழி நடத்தியிருக்கிறாங்க. நபியருடைய வளர்ப்பு தாயின்னு சொன்னேன்ல, உம்மு ஐமன், அவங்கள நபியவர்கள் சொல்லுவாங்க, உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாய்க்கு பிறகு அவள் தான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் நபி அவர்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயம், ஒரு பானம் அல்லது ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது. நபி அவர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கோவப்பட்டு கடுமையாக திட்டுறாங்க. வயசானவங்களா இருக்கனால கடுமையாக திட்டுறாங்க. நபி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உள்ள தலைவில் நீ ஒரு கருப்பின அடிமை பெண் தானேன்ற எண்ணம் இருந்திருந்தா அப்படி இருக்க மாட்டாங்க. நபி அவர்கள் உண்மையாகவே அவருடைய தாயாக மதித்தாங்க. உம்மு ஐமன் அவங்கள ஒரு வார்த்தை கூட சொல்லாம சிரிச்சு முகத்தோடய நபி அவர்கள் இருந்தாங்கிறத அவங்களுடைய வரலாறுல பார்க்கணும். ஒரு நேரத்தில் இதுக்கு முன்னாடி நடக்கும், நபி அவர்கள் மதீனாவுக்கு புதுசாக வரும்போது இந்த உம்மு ஐமன் அப்படிங்கிறவங்களுக்கு உம்மு சுலைம் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து சில தோட்டம் கொடுக்கப்படும், ஒரு ஏரியா கொடுக்கப்பட்டு இதில் கிடைக்கக்கூடிய விவசாயம்லாம் உங்களுக்கு அப்படின்னு டெம்பரவரியாக கொடுக்கப்படும். இவங்க என்ன நினச்சிப்பாங்க, இது எனக்கே சொந்தமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அப்போது மக்கள் எல்லாம் நல்லா வசதியாக வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி கேட்பாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன் திருப்பி தந்துடுங்க, இப்போ தான் எல்லாம் வசதியாகிடுச்சேன்னு. இவங்க என்ன செய்வாங்க, அது எனக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, நான் திருப்பியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார்? உம்மு ஐமன் அவங்க. நபி அவர்கள்ட்ட இந்த செய்தி போகும்போது நபி அவர்கள் சமாதானப்படுத்தி கேட்குறாங்க, நான் கொடுக்கவே முடியாதுன்னு நிற்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, நான் இத்தனை மடங்கு தரேன், முடியாது. 3 மடங்கு தரேன், முடியாது. 4 மடங்கு தரேன், 10 மடங்கு வரைக்கும் இதை விட அதிகமாக நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. நபியர்கள் சொல்கிறாங்க, இதை விட அவங்க எத்தனை முறை கேட்டிருந்தாலும் நான் அதை விட அதிக மடங்கு அதுக்கு பகரமாக கொடுத்து சமாதானப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் கருப்பின அடிமைகளை ஒரு மட்டமாக நடத்தின அந்த காலத்தில் இவ்வளோ உயர்வான இடத்துல உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணை வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? இதனால தான் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் நபி அவர்களுடைய வரலாறு, அவர் இறை தூதர் என்பதற்கான ஆதாரம். சும்மா யாரும் இப்படி செஞ்சிட முடியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடியதான், எந்த ஒரு சித்தாந்தத்தையும் உருவாக்கலாம், ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்காது. எப்படிப்பட்ட போதனைகளையும் செய்யலாம், ஆனால் மனித வாழ்வுக்கு என்ன செய்யாது, அது முன்னேற்றம் அளிக்காது, இறைவனுடைய வழிகாட்டலை தவிர. இது இறைவன் புறத்திலிருந்து வந்த தூதுத்துவம் அப்படிங்கிறனால தான் இது சாத்தியமாச்சு. அவர் இறை தூதர் அப்படிங்கிறதுனால தான் இது சாத்தியமாச்சு. ஏன் இஸ்லாம் இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னா, இது உண்மையான மார்க்கம், இது சத்திய மார்க்கம் அப்படிங்கிறனால தான் இது சாத்தியம். வெறும் சித்தாந்தம் கிடையாது, வெறும் போதனை கிடையாது, இது இறைவன் புறத்திலிருந்து வந்ததுனால தான் இது சாத்தியம். ஏன்னு சொன்னா, இங்க எல்லாமே சொர்க்கம் நரகத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குது. நீ ஒரு மனிதனை இழிவா நடத்துற அப்படின்னு சொன்னா நீ ஒன்ன பெருமையா நினைக்கிற. நபியவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, பெருமைங்கிறது நீ நல்ல ட்ரெஸ் போடுறது கிடையாது, அடுத்தவனை மட்டமா பார்க்கறது. அடுத்தவனை தாழ்ந்து பார்க்குறியா, நீ பெருமை பிடிச்சவன்னு சொன்னாங்க. அணு அளவு பெருமை இருந்தாலும், ஒரு சின்ன கடுகளவு பெருமை இருந்தாலும் எங்கே போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிய வைக்கப்படுது. அப்போ பாருங்க, ஒரு தீண்டாமைங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் எங்கிருந்து விதைக்கப்படுது? இஸ்லாத்தினுடைய சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்குது, முதல் மனிதன் பிறப்பிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளும் எல்லா நேரத்துலையும் பேசப்படுது. அது வரதட்சணையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் முன்வைக்கப்படக்கூடிய தீர்வு என்ன? இஸ்லாம். ஏன் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இஸ்லாத்தில் உண்மையிலேயே தீர்வு இருக்குது, அதில் உண்மையிலேயே வழிகாட்டல் இருக்குது, அதில் உண்மையிலேயே விடுதலை இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்போ இந்த மார்க்கத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இறை தூதர் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தால் இந்த உலகம் அனுபவிக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையில் இது இறைவன் புறத்திலிருந்து வந்த மார்க்கம் அப்படிங்கிறத நீங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்கிறான், அவரை இறை தூதரா அப்படின்ற ஆட்சேபனம் செய்கிற நேரத்தில், நான் உங்கள் கூட தானே இவ்வளோ காலம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? நபி அவருடைய வாழ்க்கையை யாராச்சும் அறிவார்ந்த ஒருத்தர் கொஞ்சம் பார்த்து சிந்திச்சா, இவர் இறை தூதர் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது.
சாதாரண ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுங்கிற உணர முடியும். ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக தெளிவான ஒரு நேர்வழியை அடைந்து கொள்ளலாம். படைத்த இறைவன் எல்லோருக்கும் சரியான புரிதலை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.